ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரோஷேட் பர்ஸ் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் இந்த 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 3.5 ஊக் எடுத்திருக்கேன், சிசர்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன்லங்க, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ரோஸ் கலர் ஏங்க, ஆரஞ்சு பி, எல்லோ சி, அப்புறம் அந்த பேஜ் கலர் டிங்க. ஃபஸ்ட்டு அந்த பிங்க் ஷேடு இருக்கு இல்லைங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹரிசாண்டலாக 30 ஸ்டிச்சஸ் போடுவோம். வெர்டிக்கலாக 18 ரவுண்ட்ஸ் வருங்க. வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இது மாதிரி தான், இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம க்ரோஷேட் பர்ஸ் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 29 செயின் போட்டுக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 மொத்தம் டோட்டலாக 29 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். ஏன் நம்ம 29 செயின் போடுறோன்னா, ஹரிசாண்டலாக பாருங்கள் 30 பாக்ஸஸ் இருக்கும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்கிப் தி ஃபஸ்ட்டு செயின் ஃப்ரம் த ஊக். செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7. இதே மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. 29 செயின்லேயும் போட்டே வாங்க. 28th செயினில் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அந்த கார்னர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 28 செயினும் போட்டு வந்தாச்சு சிங்கிள் க்ரோஷேட். லாஸ்ட்டு 29th ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷேட். திருப்பி இந்த சைடு ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துடுங்க. நெக்ஸ்ட் செயின் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு ஃபுல்லாகவே 28ம் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட்டு செயினில் நான் எப்படி இந்த கார்னர் போடுறதுன்னு சொல்கிறேங்க. அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டாக. ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு செயினில் எப்படி போடணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இமேஜில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஓவல் ஷேப் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு செயின் போட்டிருக்கோம். சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வாங்க. இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு 62 சிங்கிள் க்ரோஷேட் கிடச்சிருக்கும். இது அப்படியே 2 லேப்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சேம் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வாங்க. இனி எதுவுமே இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண வேண்டாங்க. அப்படியே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டாக போட்டுகிட்டே வரணுங்க. போட்டுகிட்டே வாங்க. நான் ஸ்டிச் மார்க் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கே ஸ்டாப் ஆகிடுங்க. ஸ்டிச் மார்க் எதுக்கு போட்டிருக்கேன்னா, எது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எதுன்னு தெரியணும். நம்ம அப்புறம் எத்தனை லேப் போடுறோன்னு தெரியணுங்க. மொத்தம் நம்ம 3 லேப் போடணும். இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்த்து ஒரு லேப்பு.
அந்த மாதிரி வந்து 3 லேப் போடணுங்க நம்ம. இப்போ செகண்ட் லேப் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லேப்பு லாஸ்ட் லேப் போடணும். மறக்காமல் ஒரு ஸ்டிச் போட்டவுடனே ஸ்டிச் மார்க் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு லேப்பும் பண்ணிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டு தேர்ட் லேப்பும். நான் தேர்ட் லேப்பில் ஒரு 3 ஸ்டிச்சஸ் முன்னாடி நிறுத்திட்டேங்க. 3 லேப்புன்னு சொல்கிறேன் இல்லைங்க, அது ஒன்றுமே இல்லை. நான் ஆரோ மார்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பிங்க் கலரில் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு வரும் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. ரவுண்ட் 4ல் தான் 9 பிளாக்ஸை விட்டுட்டு 10th பிளாக்கில் ஆரஞ்சை இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்கள். 9 பிளாக்ஸ் வந்து பிங்க்குங்க, அந்த 10th பிளாக் வந்து ஆரஞ்சு 4th ரவுண்டில். அதே மாதிரி நம்ம 9 விட்டு 10th வந்து நம்ம ஆரஞ்சு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த ரவுண்ட் 5ல் பாருங்கள் 2 இருக்கும். ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணினே போகணுங்க. ஏன் நான் 5 ஸ்டிச்சஸ் முன்னாடியே நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போடுறத நிறுத்தினேன்னா, இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு த்ரெட்டை இங்கேருந்தே வந்து உள்ளே வச்சுட்டே வரலாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த 9th பிளாக் வரும்போது கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், 4th சிங்கிள் க்ரோஷெட், 5th சிங்கிள் க்ரோஷெட், 6th சிங்கிள் க்ரோஷெட். உங்களுக்கு அந்த ஆரஞ்சு த்ரெட் எங்கே வந்து ஸ்டார்டிங் வரணுமோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அங்கேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுங்க. 7th சிங்கிள் க்ரோஷெட். நம்ம கலர்ஸை நேம் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்லேயே. இந்த பிங்க் கலர் வந்து ஏங்க, ஆரஞ்சு கலர் வந்து பிங்க. நான் 9th ஸ்டிச்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இங்கே கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கவுண்டிங் இல்லைங்க, நெக்ஸ்ட்டுக்கு தான் கவுண்டிங்கு. ஃபஸ்ட்டு பிங்க் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிட்டு ஆரஞ்சு கலரை யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்கள். அடுத்ததெல்லாம் பிங்க்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் மட்டும்தான் நம்மளுக்கு ஆரஞ்சு வரணுங்க. ஸோ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி போட்டே வாங்க. ஃபஸ்ட்டு போட்டாச்சு, இது செகண்டு. ஃபஸ்ட்டு 1 பிங்க்கில் ஃபஸ்ட்டு 1 இது. செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் 1, 4th 1, 5th 1, 6th 1, 7th single crochet, 1 2 3 4 5 6 7, 8th single crochet. கரெக்டாக 9th வரும்போதே பிங்க் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. 10th வந்து கரெக்டாக அந்த ஆரஞ்சு தெரியும் நம்மளுக்கு. இப்போ பிங்க் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10th ஸ்டிச்சை வரும்போது நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்டிச் தெரியுங்க. இதே மாதிரி போட்டே வாங்க, ஃபுல்லாக சேம் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஆரஞ்சை வந்து உள்ளே வச்சுட்டே வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. செகண்ட் 1, third 1, 4th 1, 5th 1, 6th 1, 7th 1, 8th 1, 9th 1. 9th 1ல் ஆரஞ்சு யானை வந்து புல் த்ரூ பண்ணுங்கள். அடுத்தது ஆரஞ்சு யானில் யான் ஓவர் பண்ணிவிட்டு பிங்க் யானில் புல் த்ரூ பண்ணுங்கள். அவ்வளோதான், சேம் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து இந்த ரவுண்டு எண்டில் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 2 போயிடலாம். ரவுண்ட் 2ல் வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து கலர் பி, 7 ஸ்டிச்சஸ் வந்து கலர் ஏ. கலர் ஏன்னா அந்த பிங்க் கலர், கலர் பினா வந்து ஆரஞ்சு கலர். செகண்ட் போட்டாச்சு, தேர்டும் போடுறோம். 4th சிங்கிள் க்ரோஷெட், 5th சிங்கிள் க்ரோஷெட், 6th சிங்கிள் க்ரோஷெட், 1 2 3 4 5 6. 7th வந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் யானில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க.
நம்ம இந்த ஆரஞ்சு கலர் யானில் 3 ஸ்டிச்சஸ் போடணும் இல்லைங்களா. திருப்பியும் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் யான்லேயே புல் த்ரூ பண்ணிடுங்க. டோட்டலாக நம்மளுக்கு 2 ஸ்டிச்சஸ் கிடச்சிது. லாஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் யானை வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு பிங்க் கலர் யானில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. டோட்டலாக நம்மளுக்கு 3 ஸ்டிச்சஸ் கிடச்சது. அடுத்தது போட்டே வாங்க. அடுத்தது மொத்தம் 7 ஸ்டிச்சஸ் வந்து இப்போ பிங்க்கு தான் வரணும். ஸோ ஆரஞ்சு யானை பின்னாடி வச்சுட்டே வாங்க. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன். கரெக்டாக 7th ஒன்னில் நம்ம பிங்க் கலர் யானில் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் யானில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆரஞ்சு கலர் யான்லேயே யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர்லேயே புல் த்ரூ பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர்லேயே யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் யானில் யான் ஓவர் பண்ணிவிட்டு பிங்க் கலர் யானில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. டோட்டலாக நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ திருப்பியும் பிங்க் வந்து 7 அப்போ 3 அதே மாதிரி கண்டினியூ பண்ணியே வாங்க. ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இது 4th, இது 5th. இப்போ 6th ரவுண்டில் வந்து என்னென்னா 5 ஸ்டிச்சஸ் வந்து ரோஸு, 5 ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் கலரில் போட்டுடலாம். 2, 3, 4, 5th ஸ்டிச்சஸில் வந்து 5th ஒன் இது இல்லைங்களா. 5th ஒன்னில் வந்து இந்த ஆரஞ்சை வந்து யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்சு வந்து 5 ஸ்டிச்சஸ் வரும். 1, 2, 3, 4, 5th ஒன் வந்து யான் ஓவர் பண்ணி ஆரஞ்சில் வந்து 2 லூப் இருக்கும்போது பிங்க் வந்து யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணணும். டோட்டலாக 5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பிங்க் தான் 5. 1, 2, 3, 4, 5th ஒன் வந்து பிங்க்கில் யான் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ ஆரஞ்சு எடுத்து புல் த்ரூ பண்ணிடுங்க. இப்போ ஆரஞ்சில் 5 ஸ்டிச்சஸ்ஸு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த்து வந்து யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிவிட்டு இதில் வந்து 5th ஒன் முடிச்சிருங்க. மொத்தம் ஸ்டிச்சஸ் 5 இருக்கும். 1, 2, 3, 4, 5 போட்டு வந்துடுங்க. தேர்ட் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து 3 கலர், 3 ஸ்டிச்சஸ் A கலர், அப்புறம் 7 ஸ்டிச்சஸ் வந்து B கலர். 3 A கலர்னால் இதுதான் நம்மளது A கலர், இந்த ரோஸு. B வந்து இந்த ஆரஞ்சு கலர். ஃபஸ்ட்டு 3 போட்டுடணும். ஆல்ரெடி நான் 1 போட்டுட்டேன். 2, தேர்ட் ஒன் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் புல் த்ரூ பண்ணுங்கள். இது வந்து 7 போடணும். 1, 2, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன்,
6th one, டோட்டலாக ஆரஞ்சு வந்து 7 இல்லைங்களா, 1 2 3 4 5 6. 7th ஒன் வந்து யார் பண்ணிவிட்டு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 7 கலர் வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. இப்போ திருப்பியும் இந்த பிங்க்கில் வந்து 3. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து யார் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலர் மாற்றிக்கோங்க. இந்த ஆரஞ்சு வந்து இப்போ 7 போடணும். 1 2 3 4 1 2 3 4 5 6 7 வந்து யானோர் பண்ணிவிட்டு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். பிங்க் கலர் எடுங்க. இப்போ 7 கலர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக வந்து 1 கலர் ஏ கலர், 9 கலர் வந்து பி கலர். பி வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு. ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு 1 வந்து ஏ கலர், ஏ கலர் வந்து நம்மளுக்கு ரோஸ் இல்லைங்களா. இங்கே மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கலர்லேயே. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் வரும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வந்து 9 போடணும். 1 2 பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஏ கலர் கிடச்சிருக்கு. மிச்சம் 9 கலர்ஸ் வந்து 9 ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சு கலர். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 9th ஒன் வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ அந்த ரோஸ் கலர் எடுத்துக்கோங்க. இது ஒரே ஒரு கலர் மட்டும்தான். இந்த கலர் மாற்றிட்டு திருப்பி இந்த கலர் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரோஸ் வந்து ஒரே ஸ்டிச்சஸ் மட்டும் வருங்க. இது வந்து 9 வரும். ஆரஞ்சு வந்து 9. 1 2 3 4 5 6 2 3 4 5 6 7 8. ஒன்று வந்து மாற்றணும். இதில் யானோர் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் எடுத்துட்டு ஆரஞ்சு கலர் மாற்றிடுங்க. 1B 9A கலர். இப்போ அந்த ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இப்போ எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து பி கலர் தான். ஸோ ஏ கலரை கட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பிங்க் கலரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஆரஞ்செல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஆரஞ்சு கலரில் போட்டே வாங்க. கட் பண்ணி ஆனால் உள்ளே வச்சுட்டே அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஆரஞ்சு தான். முடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த ரவுண்டு எண்டில் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 6 ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கலருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லோ கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் சி. ஓகேங்களா. இப்போ வந்து 9 ஸ்டிச்சஸ். பி கலர்னு ஆரஞ்சில் 9 ஸ்டிச்சஸ் போடணும். 3rd சிங்கிள் க்ரோஷேட், 4th ஒன், 5th ஒன், 6th ஒன், 7th ஒன், 8th ஒன். இப்போ 9th ஒன்னில் கலர் சேஞ்ச் பண்ணோம். 9th ஒன்னில் ஆரஞ்சு கலரில் யான் ஓவர் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் புல் த்ரூ பண்ணுங்கள். அடுத்தது எல்லோ கலரில் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரில் புல் த்ரூ பண்ணுங்கள். அதில் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ப்ரீவியஸாக நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டே வாங்க. இப்போ 8th ரவுண்டில் வந்து 7 ஆரஞ்சு கலரில் போடணும், 3 வந்து எல்லோ கலரில் போடணும். ஆல்ரெடி 2 போட்டுட்டேன். 3rd ஒன் இது, 4th ஒன், 5th ஒன், 1 2 3 4 5, 6th ஒன், 7th ஒன். 7th ஒன்னில் ஆரஞ்சு கலரில் யான் ஓவர் பண்ணிவிட்டு எல்லோ கலர் யானில் புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போ இது வந்து 3 போடணும் எல்லோ கலரில். 2, 3rd ஒன். 3rd ஒன்னில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆரஞ்சு கலர் யானில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. டோட்டலாக 3 கிடைக்கும் நம்மளுக்கு. சேம் தான், இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. என்னென்னா 5C 5B அப்படின்னா நம்மளுக்கு வந்து B வந்து இது ஆரஞ்சு கலர், C வந்து எல்லோ கலர். 5 ஸ்டிச்சஸ் ஆரஞ்சுலேயும் 5 ஸ்டிச்சஸ் எல்லோ இதுலேயும் போட்டு வரணும். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் 2 ஸ்டிச்சஸ் போட்டேன். 3rd ஒன், 4th ஒன், 5th ஒன்னை எடுக்கும் போது இந்த எல்லோவை வச்சு எடுக்கணும். ஓகேங்களா. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த யானம் அப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட் எல்லோ ஒன்னில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 3rd ஒன், 4th ஒன் அண்ட் 5th ஒன். 5th போட்டுட்டு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. சேம் இதே தான் ஃபாலோ பண்ணி அடுத்து இது போட்டுட்டு வந்துடுங்க. 3 ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சில் போட்டுக்கலாம். 1, செகண்ட் ஒன், 3rd ஒன்னில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ எல்லோவில் தான் போடணும். 1 2 3 4 5 6 லாஸ்ட்டு 7ல் வந்து யானோ. நெக்ஸ்ட்டு 7ல் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். யானோ ஒர்க் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் புல் த்ரூ பண்ணுங்கள். அவ்வளோதான். சேம் இதே மாதிரி போட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆரஞ்சு, 9 ஸ்டிச்சஸ் வந்து எல்லோ. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 9C 1B. பி கலர் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு, சி கலர் வந்து நம்மளுக்கு எல்லோ. ஓகேங்களா. ஆல்ரெடி 1 போட்டுட்டேன். இப்போ நினச்சிட்டு ஃபஸ்ட்டு 1B போட்டுடலாம். இப்படி யான் ஓவர் பண்ணும் போது நம்ம வந்து எல்லோ கலரில் யான் ஓவர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு ஒரே ஸ்டிச்சஸ் ஆரஞ்சு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எல்லோ கலரு, ஃபஸ்ட்டு ஒன்று, மொத்தம் 9 போடணும். செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட், 3rd ஒன், 4th ஒன், 5th ஒன்,
6th one, 7th one, 8th one, 9th one. 9ல் நீங்கள் மாற்றிடணும், ஆரஞ்சுக்கு மாற்றிடுங்க. இப்போ திருப்பியும் அவ்வளோதான். இதே மாதிரி பின்னாடியும் போட்டு வந்துடுங்க. ஒரு ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே எல்லோ தான். அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வாங்க. 12th ரவுண்டு வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலரில் தான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டே வாங்க. ஆரஞ்சு கலர் யானை வந்து கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டேங்க. ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே எல்லோ கலர் யானில் தான் போட்டு வரணுங்க. அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். கரெக்டாக பேஜ் கலர் யானை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே இந்த பேஜ் கலர் யானில் தான் போட்டே வருவோம். கொஞ்சம் தூரம் இந்த எல்லோ கலர் யான் போட்டுட்டு வந்து அப்புறம் எல்லோ கலர் யானில் கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேஜ் கலர் யானில் தான் போட போகிறோம். இப்போ பேஜ் கலர் யானில் போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி போடுங்க. ஃபுல் ரோ வந்து லாஸ்ட்டு 2 ரோ ஃபுல்லாகவே வந்து கலர் டீனா நம்மளுக்கு பேஜ் கலர் யான் தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டே வாங்க. லாஸ்ட்டு 2 ரோஸ் வந்து பேஜ் கலர் யான் தாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. 2 ரவுண்ட்ஸ் ஃபுல்லாகவே இது போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி 2 ரோஸ் போட்டுகிட்டே வாங்க. இந்த 2 ரோஸ் போட்டுட்டு எண்டில் வெயிட் பண்ணுறேன் வாங்க. அவ்வளோதாங்க. 2 ரோஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோம் அதே மாதிரி யானை புல் த்ரூ பண்ணிவிட்டு நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாங்க. நான் வீடியோவில் எப்படி ஷோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை செக்யூர்டாக வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பர்ஸுக்கு வந்து அந்த ஸ்டாப் வரும் இல்லைங்களா சைடில், அது பண்ணுறதுக்கு தான் நான் பெரிய ரோப் யான் எடுத்திருக்கேன். பேஜ் கலர் யான் எடுத்துட்டு நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு கீழே இருக்கிறது டெய்ல் யான், மேலே இருக்கிறது ஒர்க்கிங் யானை ஃபிங்கரில் ரோல் பண்ணிவிட்டு நம்ம டெய்ல் யானை ரோல் ஓவர் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் யானில் புல் த்ரூ பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ லென்த் வேணாலும் இதில் பண்ணிக்கலாங்க. இதில் நம்மளுக்கு கலர் வேறு ஏதாவது வேணும், அந்த பவுச்சில் யூஸ் பண்ண கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலான்னாலும் டெய்ல் யானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எவ்வளோ லென்த் வேணாலும் பண்ணிக்கலாங்க. டெய்ல் யானில் ரோல் ஓவர் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் யானில் புல் த்ரூ பண்ணுங்கள். இது பேர் வந்து ஐகார்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. டெய்ல் யான்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஒர்க்கிங் யான்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வச்சுட்டு யானை கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீடில் வச்சு நல்லா யானை வந்து புல் த்ரூ பண்ணிவிட்டு உள்ளே ஒரு நாட் போட்டுருங்க. உள்ளே நாட் போட்டுட்டு யானை புல் த்ரூ பண்ணிவிடுங்க. உள்ளே ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் வந்து யானை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பர்ஸோட ஸ்டாப் ரெடிங்க. இப்போ வந்து நம்ம பர்ஸுக்கு ஜிப்பு வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீடில் வச்சு த்ரெட்டு வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஜிப்பு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Nadia Varun. Bye bye guys.